வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெபாசிட்டை இழப்பார். வெளியான தகவலால் பரபரப்பு. சுமார் 92.9% வாக்குப்பதிவு நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடையுமா அல்லது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியடையுமா? மாற்றத்தை உருவாக்குவதற்கு எடப்பாடி தொகுதி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொந்த தொகுதியில் டெபாசிட்டை இழந்தால் அதிமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு என்ன பதில் கூறப் போகிறார் என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரிய வரும். ஆனால் எதற்காக இத்தனை சதவீதம் வாக்குகள் உயர்ந்துள்ளது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம்தான் என்றும் ஒரு பக்கம் கூறி வருகிறார்கள். எடப்பாடி முதல்வராக இருந்த போதும் சரி, எடப்பாடி தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட போதும் சரி, எடப்பாடி தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. சரித்திர சாதனையை எடப்பாடி தொகுதி மக்கள் செய்துள்ளனர். 92.9%. இது எடப்பாடி பழனிசாமியின் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியிற்கே சிக்கலாக மாறியுள்ளது. முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்த தொகுதியில் தோல்வியடைவதற்கு சில காரணங்கள்: கட்சியிலிருந்து ஓபிஎஸ்ஐ நீக்கியது, சசிகலாவிற்கு எதிராக துரோகம் செய்தது, அதிமுகவில் மிக முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கியது, மேலும் தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் இருந்தது. கள நிலவரப்படி 92.9% வாக்குப்பதிவு என்பது நிச்சயம் ஒரு மாற்றத்திற்கான வாக்குப்பதிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஜனநாயக கடமையை இந்த முறை ஒட்டுமொத்த மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடப்பாடி தொகுதியில் மாற்றத்திற்கான பதிவாகத்தான் வந்துள்ளதாக பல ஊடகங்களில் கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிறகு தெரிய வந்துள்ளது. நிச்சயம் எடப்பாடி தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியிலிருந்து விலகுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்படும். எடப்பாடியின் செயல்திறன் முழுவதுமாக சரியில்லை. ஒரு தலைவன் சரியில்லை என்றால் நிச்சயமாக கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் தோல்வியேதான் தழுவார். அதிமுக எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகும். புதிய தலைமை பொறுப்பிற்கு வேறு ஒருவர் வருவார். நிச்சயம் இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயம் இது அதிமுகவில் எடப்பாடிக்கு ஒரு தோல்வியே உருவாக்கும் என்று 92.9% மக்கள் வாக்குகளை பதிவு செய்திருப்பதால் எடப்பாடிக்கு எதிராக பலரும் வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள்.